Chat with me, Farina. சினிமா அப்படின்னாலே ஒரு கலர்ஃபுல்லான ஃபேண்டசி வேர்ல்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது கோடம்பாக்கம் தான். ஏன்னா கோடம்பாக்கம்ல தான் சினிமா கம்பெனி, சினிமா ஸ்டூடியோ, நிறைய நடிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கோடம்பாக்கம்ல எந்த தியேட்டருமே ரன்னிங்கில் இல்லை. ஸோ இது ஒரு சேடான நியூஸ் தான். ஸோ நல்ல சினிமாவுக்கு மக்கள் எப்போவுமே நல்ல ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு ஷோக்குள்ளே போகலாம். Camera, rolling, music. One, two. ஸ்மார்ட்டான விக்ரம் பிரபு அண்ட் ஸ்வீட் தக்காளியான மோனில் கஜர் சிகரம் தொடு அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸும் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுங்க. அந்த ஆடியோ லான்ச்க்கு கமல், தனுஷ், விஜய் சேதுபதி இப்படி நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. மறுபடியும் அந்த ஆடியோ லான்ச் உங்களுக்காக. இந்த படத்தை நான் வாழ்த்தலாம் முடியாது, அதெல்லாம் செய்யுமே. பட் இங்கே இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே எனக்கு நெருங்கியவங்க, நிறைய பேர். ஹீரோயினை தவிர்த்து மீது எல்லாருமே நம்ம நெருக்கமானவங்க. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். தனஞ்சயன் சார் ஆகட்டும், டைரக்டர் கௌரவா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி சதீஷ், இமான் அண்ணா, அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு, எல்லாருமே பயங்கர க்ளோஸ். ஒவ்வொரு படமும் ஓடணும், எல்லாருடைய படமும் ஓடணும் அப்படிங்கிறது ஆசை. இது சும்மா ஸ்டேஜுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த படங்கள்லாம் ஓடும்போது இன்ஸ்பயர் ஆகிறோம் நம்மளும். இந்த மாதிரி நம்மளும் நல்லா நடிக்கணும், இந்த மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு முறையும் அது மாதிரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஸ்க்ரீனில் நல்லா பண்ணும்பொழுது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இங்கே சாங்ஸு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது இருக்குது. நிஜமாக கூல் ஹாப்பி. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அண்ட் தனஞ்சயன் சார் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்விடேஷன் கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, செக்ஸியாக இருந்தது, கலர் மோது கொண்டு. அந்த அட்ராக்டிவ் அந்த விக்ரம் பிரபு பார்க்கும்போது அழகாக இருந்தது. அவர் சீக்கிரம் தொட்டுட்டார். நான் தொடர்ந்து அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் கும்கியில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஈவன் வேறு மாதிரியாக இருக்கட்டும், அரிமநம்பியாக இருக்கட்டும், இந்த படம் சரி. அண்ட் இந்த சாங்கை சீன் போடுற சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சூப்பராக இருந்தது. முத டைமண்ட் பாக்ஸ் சார் ஆஃபீஸுக்கு கூட்டு வந்தாங்க விக்ரம் பிரபுவை. கூட்டு வந்துட்டு சொன்னாங்க, சரியான ஒரு என்ட்ரி வேணும், உங்களை கூட்டு வந்து காட்டுறேன், ஒரு சரியான படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நம்ம கம்பெனியும் இருக்குது, நம்மளும் இருக்கோம், சரியான நேரத்தில் அது பண்ணுவோம் சார். ஆனால் முதல்ல பண்ணுறது அது நான் என்ன கமிட்மெண்ட்டு அப்போ வேறு டைரக்டர்ஸோட வேறு ஹீரோஸோட பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் முதல் பண்ணுற படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும். அந்த டைரக்டர் முக்கியம், அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம் சார். அது குறித்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கான்சியஸாக கரெக்டாக செட் பண்ணணும் சார் சொல்லியிருந்தேன். ஆனால் ரெண்டுமே அழகாக அமைஞ்சது. பிரபு சலமன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர், திருப்பதி பிரதர்ஸ், அது என்னுடைய கம்பெனியாகவே இருக்குன்னு நான் அப்போ நினைக்கல. ரொம்ப சரியாக அமைஞ்சு கும்கி முதல் படத்திலே சிகரம் தொட்டுட்டார் அவர். மூக்கை தாக்கும் காஃபி ஆவி செய்தித்தாளில் பக்கம் தாவி பாத்ரூம் மேகம் தூவல் தூவி டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வரல, அன்னை இல்லத்தோட ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஏன்னா இது வார்த்தை கிடையாது. ஏன்னா 2001 சிவாஜி சாருக்கு போய் கதை சொல்ல போனேன் என்னோட கிங் திரைப்படத்துக்கு. இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல கதை சொல்ல ஆரம்பித்த போது மாடியில தான் உட்காந்து கதை சொன்னேன். அவர் ரொம்ப தூரமா இருந்தாரு. நான் சொன்னேன், அந்த வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகமா இருக்கு, பெலக்க சொல்லு அப்படின்னு. பெலக்கன்றது தஞ்சாவூர் சைடுல சத்தமா சொல்லுன்ற மாதிரி. நான் வியந்து பார்த்திருக்கிறேன். அவரை
இஸ் a லெஜண்ட். எந்தவித ரெஃபரன்ஸ் இல்லாத காலத்துல வந்து தன்னை ஷேப் பண்ணிக்கிட்ட ஒரு இன்பார்ன், அதாவது பார்ன் ஆர்டிஸ்ட்னு அவர் தான். ஸோ அந்த ஒரு அவர் மேல வச்சிருந்த ஒரு பிரியம் தான் வந்து 2011 10 வருடம் கழித்து அன்னை இல்லத்திலிருந்து விக்ரம் பிரபுவன் அடுத்துட்டு வெளியே வந்தேன். எப்பவுமே அப்பாவுக்கு வந்து மகன் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுதான் பெருசா கண்ணுக்கு தெரியும். ஈவன் வேற மாதிரி படம் பார்த்துட்டு நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி தலைவரை விக்ரம் பின்னிட்டாப்ல அப்படின்னா, நல்லா இருக்கு தலைவா, கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் இல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை சொல்றேன் அருகதை எனக்கு இல்லை, ஏன்னா கண்டிப்பா என்னை விட நல்லா டான்ஸ் ஆடல, உங்களை விட வேண்டாம் கொஞ்சம் கம்மி ஆடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இப்ப பாத்தீங்கல்ல டான்ஸ் தலைவா, சைலண்டா உட்காந்துருக்க கூடாது. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி பின்னிருச்சு பார்ட்டி. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். நான் ஒரு 75 படம் வில்லனா நடிச்சுட்டு ஹீரோ ஆனப்போ என்ன வச்சு ஒரு மாபெரும் தயாரிப்பாளர், என்ன சொல்றது, உலகநாயகன் கமல் அவர்கள் என்ன வச்சு படம் பண்ணார். அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் நடிச்ச முதல் போலீஸ் ஆபீசர் கேரக்டர் சூப்பர் ஹிட் ஆகி 150வது நாள் விழால நடிகர் தினம் சிவாஜி அவர்கள் கையில அன்னைக்கு ஷீல்டு வாங்கி கொடுத்தாரு. சண்டையில சொல்லுவாங்க, இது என்னடா உங்க அப்பன் பாட்டன் சொத்தா அப்படின்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி அவருக்கு இந்த நடிப்புங்கிறது ஒரு அப்பன் பாட்டன் சொத்தாவே அவருக்கு அமைஞ்சு போச்சு. இவர்கிட்ட நான் ஒரு விசேஷமான ஒரு ஃபேஸ் கட்டை பார்க்குறேன். ஃபேஸ் கட்னா அந்த கேக்கை கட் பண்ணால் எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபேஸ் கட் அவர்கிட்ட இருக்கு. அந்த முகத்தில் இருக்க ஒரு இறுக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் கெட்டப்பில் வரும்போது வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டர் ரொம்ப சத்யராஜ் சார் சொன்னார், ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து நல்ல அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில். அப்படிப்பட்ட இமான் அண்ணாச்சி சிகரம் தோடு படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரேக். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். வெங்கடேஷ் சாரோட டிரெக்ஷனில் வரப்போகிற அடுத்த திரைப்படம் தான் சண்டமாருதம். இந்த படத்தில் ஹீரோவாக யார் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா மறுபடியும் நம்ம சரத்குமார் சார் ஹீரோவாக களமிறங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, வில்லனா வேற நடிச்சிருக்காராம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு அடித்து சொல்லலாம். ஏன்னா சரத்குமார் சார் பொதுவாக 2 ரோல் பண்ணாவே அது பயங்கரமான ஹிட்டான திரைப்படமாக தான் மாறும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலாம். சண்டமாரதம்னா என்ன அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. இந்த சண்டமாரதம்னு சொன்னால் தமிழ் அகராதியில் வந்து பேரழிவு காற்று. பேரழிவு காற்றுனா சூறாவளி, ஒரு மிகப்பெரிய சூறாவளினா எவ்வளோ ஸ்பீடு என்னென்னு பார்த்தா 110 கிலோமீட்டர் இருக்கும், இல்லாட்டி 120 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும். ஆனால் சுனாமி வந்து கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதே மாதிரி இந்த பேரழிவு காற்றான சண்டமாரதம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்றுகள் வந்து காற்றடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. அந்த பேரழிவுக்கு வந்து ஏன் அந்த பேரை வச்சுருக்கோன்னு கேட்டால், அந்த சர்வேஷன்ற வில்லன், அந்த வில்லன் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப ஸ்ட்ராங்கான, கொடூரமான ஒரு வில்லனை காமிக்கிறோம். அந்த வில்லன் யாருன்னு கேட்டால் நான் தான். அந்த படத்தில் வந்து ரெட்டை வேடம், ஏன்னா பல ரெட்டை வேடம் படம் நடிச்சிருக்கேன். 12 ரோல் வந்து நிறைய இடம் படம் பண்ணியிருக்கேன், எல்லாம் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வித்தியாசம் என்னென்னா, வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான், அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா இல்லாட்டி வந்து ஃபாதர் சன் இருக்கும், பிரதர்ஸாக இருக்கும், அப்படிலாம் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து கொடூரமான வில்லன். அதில் வந்து கடைசியில் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நல்லவர் தான், இவர் கெட்டவராக மாறிட்டார், இப்படிலாம் எந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் எங்கேயும் கொடுக்குறாங்க முயற்சி பண்ணலை. நான் அவுட்டாக இது ஒரு வில்லன் ஒரு பக்கம் ஒரு ஹீரோ. இந்த வந்து பேசிக்காக எப்படி கதை உருவாச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து கதை நான் எழுதும் போதே ஒரு என்கவுண்டர் காப் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய ஃபேமிலி எப்படி இருக்கும், சில்ட்ரன் எப்படி பழகுவார், வீட்டில் ஒரு 4 ரவுடியை வந்து போட்டு தள்ளிட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்,
இதை வச்சு ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணோம். அதுதான் நான் வந்து வெங்கடேஷ் சார்ட்ட சொன்னேன். சரத் சார் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து வில்லனாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அப்போவே வந்து அவர் வந்து பிரபலமாக இருந்த எல்லா ஹீரோக்கள் கூடயும் சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார், பிரபு சார், இப்படி போன்ற கார்த்திக் சார், இப்படி எல்லாரு கூடயும் அவர் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் ஹீரோவானார். அப்புறம் இது வரைக்கும் ஒரு ஹீரோ நடிச்சிட்ருக்கிறாரு. அப்படி ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து மறுபடியும் வில்லனாக நடிக்க வைக்கிறது ஏன் அப்படின்ற கொஷின் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். அதுக்கு மெயின் காரணம் கதை தான். இந்த கதையை வந்து இந்த படத்துடைய கதையை சரத்குமார் சார் எழுதுறாருன்னு எல்லாத்துக்கும் இன்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையை அவர் சொல்லி முடிக்கிறப்போ நான் முதல்ல கேட்டது அவர்கிட்ட வந்து யார் சார் வில்லன் தான் கேட்டேன். ஏன்னா அந்த கதை சொல்கிறப்போ அந்த வில்லன் கேரக்டருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த வில்லன் கதைக்கு தான் வில்லனே தவிர அவர் இன்னொரு ஹீரோ அவர். ஸோ என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அந்த வில்லன் வந்து இன்னொரு ஹீரோ. இது ஆக்சுவலாக 2 ஹீரோ பண்ண வேண்டிய கதை சார் இது. அந்த வில்லன் வந்து இன்னொரு ஹீரோ, அவன் வில்லன் கிடையாது, அவன் கதைப்படி அவன் வில்லன் அப்படின்னோடனே ஆமாம் அப்படி தான் அந்த கேரக்டரு அப்படின்னாரு. அப்போ அதுக்கு வந்து யார் வில்லனாக போடுறது அப்படின்றப்போ நான் சொன்னேன் நீங்களே வில்லனாக பண்ணுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் செர்க் ஆகிட்டார். எதுக்காக நீ வில்லனாக பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அந்த கேரக்டர் யார் பண்ணாலும் பெருசாக பேசப்படுற கேரக்டராக இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ரெட்டைவாட படம் அப்படின்னா அப்பா பிள்ளை, இல்லைன்னா வந்து அண்ணன் தம்பி, இல்லைன்னா அப்பாவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்பு இருந்தது, அந்த பையன் மறுபடியும் வந்தான், இப்படின்ற மாதிரி உருவ ஒற்றுமைக்கான ஒரு லாஜிக் பண்ணியிருப்பாங்க. இதில் அது எதுவுமே பண்ண வேணாம் சார். அவர் வேறு இவர் வேறு, ஆனால் ஒரே ஹீரோ பண்ணுறாரு, அவ்வளோதான். அந்த சர்வேஸ்வர ஆளுங்க என்னை கத்தியால குத்திட்டு ஃபைலெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அவன் பயந்துட்டு ஓடிட்டான் சார். பயப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி வாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க சார். நான் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது சார். போடுங்க சார், நான் மரண வாக்குமூலம் கொடுக்கணும் சார். சார் நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார். அந்த சர்வேஸ்வரனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். இங்கே வந்து சரத் சார் வந்து மைனா படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிட்டேன் நான் கன்னடத்தில். அந்த ஃபிலிமில் அவர் என்ன ஆக்டிங் பார்த்துட்டு அருண் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணுன்னா நான் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஐ திங்க் 1 year பேக். நான் ஆஃப்டர் 1 year சடன்லி ஒரு ஃபோன் வந்தாச்சு. சடன்லி பார்த்துட்டா சரத் சார் சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ரோல், அது வந்து பியூட்டிஃபுல் வில்லன் ரோல், நீங்கள் பொண்ணுன்னு நான் ஃபோன் பண்ணிட்டார். தென் ஐ அக்செப்ட் இட். ரியலி தேங்க்ஸ் டு சரத் சார். வெல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காலிவுட் அன்கட்டில் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல், நம்ம காலிவுட் அன்கட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை தானே பார்த்துட்டு வரீங்க. அந்த வரிசையில் ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டே இருக்கு, பாருங்கள். இந்த படத்தை கார்த்திக் ரிஷி அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். இந்த படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டோரி. அதாவது முதல் சீனில் கதை ஆரம்பிச்சதுன்னா எண்டு வரைக்கும் அந்த கதை ட்ராவல் ஆகிருக்கிறோம். வேறு எங்கேயும் கதையை விட்டு படம் வெளியே போகாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னுடைய திரைக்கதையும் அந்த திரைக்கதைக்கான அமைக்கப்பட்ட வசனங்களும். இப்படி ஒரு நல்ல திரைக்கதை அமைஞ்சதுனால திரு இசைஞானி அவர்கள் ஒரு 12 நாள் செலவழித்து இதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. The experience throughout the movie was so nice that I have learned a lot from this, and அதுக்காக நான் பெரிய நன்றி சொல்லணும் கார்த்திக் சருக்கு. And as usual I want to thank Albert sir and Selva sir, because I know that he first time பார்க்கும்போது I think Albert sir தான் சொல்லியிருப்பாங்க that yeah she can do the mega. So அதுக்காக பெரிய நன்றி. And JSK Sati sirக்கு for acknowledgement. And மியூசிக் பற்றி சொல்லணுன்னா ராஜா சார், ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ராஜா சார். பட் இந்த படத்துக்கு ஐ ரியலி கெட் சென்டிமெண்ட் வென்எவர் ஐ லிசன் த சாங். சூப்பராக வந்திருக்கேன். அண்ட் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தட் ஐ ஹவ் பர்ஃபார்ம்ட் ஆன் புத்தும் புது காலை சாங். ஸோ ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீலிங் எனக்கு இப்போ இருக்கு. இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. ரொமான்டிக் த்ரில்லர் தான் இதோட ஜேனர்.
இந்த படம் வந்து என்னென்னா ஒரு மறக்க முடியாத ஒரு லவ் கப்புளில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே தெரிய மாட்டாங்க படத்தில். நிச்சயமாக வந்து அது ஒரு புது ஃபீலாக இருக்கும். அதாவது ஒரு கேண்டிட் கேமராலேயோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ இருந்து ஒரு லவர்ஸை வாட்ச் பண்ணுற ஒரு ஃபீலை வந்து ஒவ்வொரு லவ் சீன்ஸும் கொடுக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அஸ்வின் இதுக்கு முன்னாடி லீட் ரோல் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பார். பட் மெயின் ஹீரோ கேரக்டர் வந்து இதுவரையும் பண்ணதில்லை. அவர் இந்த படத்துக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக சாமிங்காக அட் த சேம் டைம் ஒரு ஃபாரன்சிக் கேரக்டர், அது ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கேரக்டர், அந்த பண்ணக்கூடிய ஒரு லுக்கில் இருந்தார். அதே மாதிரி நிறைய டெடிகேட்டிவோட எல்லா பேர்டனையும் தாங்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருந்தார். அதனால தான் அவர் ஹீரோவாக வந்தார். அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், லுக் பேர் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி சிட்டி டேங்கன்னு சொல்லிட்டு மும்பை மாடலில் அவங்கள கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோம். we can feel frustration on this. Well, இன்னைக்கு காலிவுட் அன்கட் நிகழ்ச்சி எப்போதும் போலவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.